ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 21 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நிவின் வந்து யமுனா கால் பண்ணி இந்த மாதிரி குமரன் அண்ணன் கிட்ட வந்து விஷயத்த சொல்லிடு, கல்யாணம் வந்து இந்த மாதிரி நடக்க தான் போகுது, அதனால அவங்க வீட்டில் போய் அவங்க தாத்தாட்ட கூட சொல்லிட்டேன்னா அவர் ஏதாச்சும் செய்வார்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யமுனா எல்லாம் சரி சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம எதுக்கு சொல்லணும், அவங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் நம்ம ரூட் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயும் காவேரியும் வாக்கிங் போயிட்டு விஜய் வீட்டுக்கு வந்து, அப்பா என்ன கால் வலிக்குது. உடனே காவேரி கேக்குறாங்க, கொஞ்ச தூரம் நடந்துட்டு கால் வலிக்குங்கிறீங்க. உடனே அடிப்பாவி எப்படி ஸ்லோப்பா இருக்குது, ஒரு 4-5 கிலோமீட்டர் நடத்தி கூட்டிட்டு போயிருக்க மாட்டேனோடனே இப்ப காவேரி போய் பால் ஆத்திட்டு வரேங்கிறாங்க. வேணாம் வேணாம் சாப்பிட்டதே ஹெவியா இருக்குதுன்னொடனே இப்ப காவேரி வந்து, நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி 5 கிலோமீட்டர் நடந்தா போனோடனே, இங்க பாருமா நான் பிறந்த இடம் வேற நீ பிறந்த இடம் வேற, நானும் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல பிறந்திருந்தேன்னா எனக்கும் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி 2 பேருமா பேசிட்டு, அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இனிமே நீங்க அந்த ரூம்ல படுக்க வேண்டாம், இன்னொரு ரூம் இருக்கு, அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அந்த ரூமை காட்டுறாங்க. அப்போ உடனே என்ன சொல்றாங்கன்னா, இங்க எல்லா வீட்லயும் இந்த மாதிரி ஒரு ரூம் செட்டப் இருக்கும், எல்லாருமே இங்க வர்றவங்க எல்லாருமே ஹோம் அந்த சிச்சுவேஷன்ல தங்கணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்காக இந்த ஹோம் ஸ்டே வந்து நான் நடத்திட்டு இருந்தேன். நான் மட்டும் இந்த பசுபதி மட்டும் என் லைஃப்ல வராம இருந்திருந்தா நான் பெரிய ரெசார்ட்டுக்கு இப்போ ஓனர் ஆயிருப்பேன் அப்படின்னு விஜய் அப்படியே பாக்குறாரு. எங்க அப்பா கடைசியா மனசுடைஞ்சு போய் பேசிட்டு இந்த ரூம்ல வந்து படுத்துதான் இறந்தாருனோடனே அப்படின்னு இப்ப விஜய் என்ன சொல்றேன், வேணாம் வேணாம் நான் அந்த ரூம்லயே படுத்துக்கிறேன், நான் வேற உன்னை வந்து இது பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன், கான்ட்ராக்ட்ல உங்க அப்பாவுக்கு தெரியும்ல, அப்புறம் என் பொண்ணை ஏன்டா இப்படி பண்ண சொல்லிட்டு என்னையும் வந்து நைட்டு இது பண்ண போறாருனோடனே இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் எங்க அப்பா அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னொடனே காவேரி போய் அந்த ரூம்ல தூங்க போறேங்கிறாங்க. நீ எங்க எஸ்கேப் ஆகுற, நீ வானோடனே இப்ப காவேரி முடிய முன்னாடி போட்டுட்டு அப்படி பேய் மாதிரி பயமுறுத்துறாங்க. இப்ப விஜய் இப்படி பார்த்துட்டு ஏண்டி இப்படி பண்ற சொல்லிட்டு இந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறாரு. அப்பவும் அதே மாதிரி பண்றாங்க. அப்புறமா 2 பேருமா சும்மா சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க, பில்லோ வச்சுலாம் அந்த மாதிரி. அடுத்து காலையில என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து பசுபதி வீட்டுல எல்லாருமா கல்யாணத்துக்கு ரெடி ஆகி அவங்க வந்து மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. இங்க அஜயும் அவங்க அன்பரசும் வந்து கிளம்புறாரு. அப்ப அவங்க அம்மா வேற வந்து பையன் கல்யாணத்தை பார்க்க முடியலையே, அப்ப நீ வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்ல எங்க அப்பா வரல அப்படின்னோடனே அப்ப வீட்டுல யார்ட்டையும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, நிவின் வந்து அப்பவும் குமரனுக்கு ட்ரை பண்றாரு, கால் பண்ணி ரீச் ஆக மாட்டேங்குது. இப்ப யமுனாட்டே கேட்கும்போது யமுனா, அதெல்லாம் மாமாட்ட நான் சொல்லிட்டேன், மாமா போய் அவங்க தாத்தாட்ட சொல்லிட்டாரு, அவங்க வீட்டுல ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு, அஜய் வெளியில போனா கட்டி வைங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால மாமா அங்கேயே இருக்கிறாருன்னொடனே இப்ப அவர்கிட்ட போனை கூட அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எங்க மாமா வந்து அவங்க சித்தப்பா கொஞ்சம் இதுல அதனால அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு இப்ப நிவின் நம்பிறாரு யமுனா சொல்றது எல்லாத்தையும். அப்புறமா போன் வச்சுட்டு யமுனா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம செய்யறது கரெக்டா தப்பான்னு தெரியல, நம்ம ரூட் கிளியரானா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க கோயிலுக்கு பசுபதியோட ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ராகினியும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களான்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. பசுபதி கால் பண்ணி பாக்குறாரு, அவங்க யாருமே எடுக்கலை. இப்ப நிவின் ஹாப்பி ஆகுறாரு, அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற தெம்புல. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க.